சமீபத்துல இன்ஃபுளுசர் பனிய ஒருத்தர் வம்பிழுத்தாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்திக் குமார் இவர் பண்ண ஸ்கேம் என்னன்னு நம்ம யூடியூப் சேனல்ல சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அந்த ரிப்ளைலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் இருக்கு. எப்ப பாரு ஸ்கேம் விட்டா என்னன்னே தெரியாது போல. மக்கள்னா அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இவங்கலாம். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்பு நாடாவில இருந்து. வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய போன வீடியோல கார்த்திக் குமாரை பத்தி எந்த ஒரு அவதூறான வார்த்தைகளை நாங்க பேசவே இல்லை. ஆனா அவர் என்னோட வீடியோவை யூஸ் பண்ணிட்டு அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா குட்டி குஞ்சான் அப்படிங்கிற இந்த மாதிரி அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல அவர் யூஸ் பண்ணியிருந்தார். அதாவது என்கிட்ட இருந்து தப்ப நோட் பண்ணி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தப்ப நோட் பண்ணி சொல்லாம தான் பண்ண தப்ப எப்படி மறைக்கலான்ற பேசுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ட்ரஸ்டடான ஒரு விஷயம் தான். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்றவரு அதுக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லையா, இதுல என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டாக்ஸிக்னஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கார்த்திக் குமார் அப்படிங்கிற சகோதரர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வாங்கிட்டு FSSAI சர்டிபிகேட் மத்ததெல்லாம் வச்சிங்களா கேட்டோம். நான் சொன்னேன், எங்க நாங்களே 10 வருஷமா எங்க அப்பா ஃபுட் பிசினஸ் பண்றவங்க தான், எங்கள்ட்ட எல்லா சர்டிபிகேட் இருக்குது, FSSAI இருக்குது, MSME இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொன்னோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. கார்த்திக் குமார் ப்ரோ எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு தான் போட்டாரு. கார்த்தியை பத்தி இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் வருதே, இவன் ரொம்ப கெட்டவனோ, நம்ம உடனே அன்ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு அன்ஃபாலோ பண்ண சில நபர்களுக்கு சொல்லிக்கிறேன். சத்தியமா நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. என் மேல நம்பிக்கை வைங்க, நான் சத்தியமா சொல்றேன், ஏமாத்த மாட்டேன். 150K 4 நாள்ல அடிச்சுட்டாங்க அப்படின்ற பொறாமையில சில குட்டி குஞ்சானுங்க என்னை பத்தி தப்பா வதந்திங்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவர் சொல்றது என்னன்னா, என்னோட யானை கவலத்துக்கு FSSAI லைசன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்து விட்டுருக்காரு. அப்புறம் தெரியுது அந்த நம்பர் பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பேசிக்கான ஒண்ணுதான். ஆக்சுவலி இந்த யானை கவலம் அப்படிங்கிற சொல்ற இந்த பொருள் பாத்தீங்கன்னா பயங்கர இந்த மெடிசன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதுக்கும் FSSAI லைசன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. இது ஃபுட் லைசன்ஸ்க்கு எடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதுல எடுத்து வச்சுட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளையும் டுபாக்கூன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடுத்து போட்டு இவங்க 1000 பேர் இப்படி சொல்றாங்க, என்னை பத்தி அவதூறான விஷயங்கள்லாம் பரப்புறாங்க அப்படி சொன்னதும் இல்லாம நான் போட்டிருக்கிற இன்னர் வேர் 10,000 15,000, அதனால நான் இன்னர் வேரே நான் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறேன்னா இதை நான் பார்த்து வாங்க மாட்டேனா அப்படின்னு ஒரு மொக்கையான ஒரு சாக்கு சொல்றாரு. அதாவது இவர் சாப்பிடுற பொருளோட இன்னர் வேரோட கம்பேர் பண்ணி பேசுறாரு. அப்ப எந்த அளவுக்கு இவர் ஒரு இன்ஃபுளுசரா இருக்காரு பாருங்க. செட் ஃப்ரீக்வன்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், புட்டு வைப்பாங்க இன்ஃபுளுசர் பத்தி. அப்படி ரீசெண்டா போயிட்டு இருந்த இந்த இஷ்யூல இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதற்கு FSSAI லைசன்ஸ் எல்லாம் பேசிக், ஆனாலும் நீங்க வேற கேட்டகரியில வச்சிருக்கீங்க, நியாயமா இதுக்கு ஆயுஷ் லைசன்ஸ் தான் நீங்க எடுத்துக்கணும், எடுத்தீங்களா? ஆயுஷ் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இஷ்யூல மிஸ்டர் ராஜா பேரன் சேல் பண்ற யானை கேசரி கவாலம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு அவர் வைக்கிற கிளைம்ஸ்க்கு அவர் ஆயுஷ் லைசன்ஸ் தான் எடுத்திருக்கணும். ஆனா அவர்கிட்ட 2 பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கு. பட் இதுல சோகா என்னன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பான கேட்டகரியில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சோ அண்ணா நீங்க வச்சிருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரிக்கு எல்லோருண்ட வேணா விற்கலாம், பட் யானை கேசரி கவாலம் விற்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த 2 நபர்கள் கிட்ட இருந்து ஏதாவது ஆன்சர் வந்துச்சா கேட்டீங்கன்னா இல்ல. இதுல ராஜா பேரன் அப்படிங்கிற இந்த நபர் தான் இதோட ஓனர், சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் யாராவது FSSAI லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாங்க. நியாயமா பார்த்தா இப்படி ஆயுஷ் லைசன்ஸ் எடுக்காம இருந்தா உங்க மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதுவும் இல்லாம எங்களுடைய போட்டோவெல்லாம் போட்டுட்டு நீங்க குட்டி குஞ்சான் அப்படி அவதூறான வார்த்தைகள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நாங்க நினைச்சா நடவடிக்கையும் எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சோ நீங்க என்ன வேணாலும் வித்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா மக்கள் கிட்ட ப்ராப்பரா லைசன்ஸோட கொடுக்கணும் அப்படிங்கறத எங்க சிகப்பு நாடா சேனலோட ஒரு கோரிக்கையாவே இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு எங்களோட வீடியோவை எடுத்துட்டு போட்டு அதை அவதூறா பேசிட்டு அதுல என்னமோ நீங்க மெயின் கேரக்டர் மாதிரி நினைச்சு நான் தாண்டா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பல மீம் சேனலுக்கு 1000 2000 கொடுத்து உங்களை பத்தியே மீம் போட வச்சு பெரிய ஆளா ஆக்கிக்கிறது, அடுத்து பிக் பாக்ஸ்ல நீங்க சேர நினைக்கிறது எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். சோ நீங்க பல இன்ஃபுளுசர்ஸை வம்பு இழுத்து நீங்க ஃபேமஸ் ஆகுறீங்க, நல்லாவே தெரியுது. ஆனா எங்க சேனல்ல நீங்க எடுத்து போட்டு அவதூறான வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கன்னா நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத ராஜா பேரன் கிட்டையும் கார்த்திக் குமார் கிட்டையும் சொல்லிக்கிறோம்.